ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத ரொம்ப பார்த்துக்கணும். அதாவது உங்களுடைய கருப்பை அப்படிங்கிற விஷயம் மிக கவனம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த யூட்ரஸ்லங்கிற ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கிறதோ, இல்ல கருவுற்றதுக்கு அப்புறமா திடீர்னு உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி சுகர் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த சுகர் டச் பண்ணக்கூடியது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய விசுத்தி சக்கரம் எல்லாமே உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் எல்லாமே இந்த கழுத்து பகுதியில தான் இந்த நோய் தாக்கக்கூடிய அமைப்பும் வந்து மிதுன ராசி பெண்களுக்கு உண்டு. சில பெண்களுக்கு இந்த மைக்ரைன் இஷ்யூஸ் வருது. இது எல்லாமே எங்க வருதுன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அதிகமா பேசுறது, இந்த நீர் கோர்க்கக்கூடியது, உங்க உடம்பு நீங்களே கவனிக்காம போறது, அந்த மாய்ஸ்சர் தன்மை அப்படிங்கிறது உடம்புல இல்லாம போறது, இதெல்லாமே வந்து பருவ வயதிலிருந்தே மிதுன ராசி பெண்கள் அந்த ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மிதுனம்ங்கிறது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கக்கூடியது. ஆண், பெண் சமமா ஈக்குவலா சொல்லக்கூடியது. அப்படி இருக்கப்போ இந்த பெண்களுக்கு இந்த ஆண் தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு அதிகம். மிதுன ராசி பெண்களுக்கு ஆண் போல பாவிக்கிறது, ஆண் போல நடையுடை இருக்கிறது, அதே மாதிரி இந்த தைராய்டு இருக்கிறது, இந்த முகத்தில் இந்த தாடி பகுதியில் முடி வளர்றது, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ், இது எல்லாமே மிதுன ராசி பெண்களுக்குங்கிறது வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கோபங்களை குறைக்கணும், நிதான நிலைக்கு வரணும். நீங்கள்லாம் வந்து யோகா, ரெய்கி, இந்த சர்வீஸ் ஓரியன்டான துறைகள்லாம் இருக்கு இல்லையா, முதல்ல இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு யோகா, ரெய்கி இதெல்லாம் ரொம்ப நல்லாவே வரும். ஒருத்தங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு,